ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சண்டே மார்னிங். வாங்க நம்ம வீட்டு கிச்சனில் இன்றைக்கி என்ன ஈஸி சமையல்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் ரைஸு, புளி ஊற வச்சுருக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் சமையல் தான். இது என்ன மீன்னா ஊடக மீன் சொன்னாங்க. இந்த மீன் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அடுத்து டக்கு டக்குன்னு சாதத்துக்கு உல வச்சுட்டு அரிசி போட்டிருக்கேன். இது ஒரு பக்கம் வெந்து வரட்டும். இது மார்னிங் போட்ட டீ கொஞ்சம் மிச்சமாக இருக்குது. இது சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து டக்கு டக்குன்னு இன்னைக்கு மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வெட்டி வச்சுட்டேன். இது மீன் வறுக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் அந்த பிளேட்டில் உள்ள சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு அரைக்கிறதுக்காக. இந்த மீனெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் முழுசாக வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் அத்தை தான் எனக்கு நல்லா வெட்டி அதெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. கடைசியாக நீ ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணி நீ குழம்பு வைமான்னு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு மீன்லாம் வெட்ட தெரியாதுங்க. அதில் உள்ள அந்த குடல், அந்த கழிவுகள், செதில் அதெல்லாம் எப்படி எடுக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாமே எங்கள் அத்தை எனக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் அதை வாங்கி ஒரு தடவை நல்லா அலசிட்டு, அவங்களும் ஏற்கனவே அலசி கொடுப்பாங்க, இருந்தாலும் ஃபைனலாக ஒரு தடவை நான் அலசிட்டு நான் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது மாதிரி எப்பயுமே வெஜிடேரியனோட நான்வெஜ் செய்கிறதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுக்கு வெங்காயம் தக்காளி இது மட்டும் நம்ம ரெடி பண்ணால் போதும். மற்றபடி காய்கறிகள்லாம் நம்ம வெட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே நேரத்தில் ஈஸியாகவும் டக்கு டக்குன்னு வேலையும் முடிஞ்சிரும் நமக்கு. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் குழம்புக்கு நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சாஃப்டாக வதங்குற வரைக்கும் இப்போ நான் இந்த மீன் பொரிக்கிறதுக்காக மசாலாலாம் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது நான் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பொரிப்பேன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் ஆயில், அதாவது கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அந்த மசாலாவை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த மீன் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா மேரினேட் பண்ணணும். இப்போ பாரு, அப்படின்னா தான் அந்த மசாலா எல்லாமே மீனுக்குள்ளே நல்லா இறங்கும். இது மாதிரி தான் நான் மசாலா ரெடி பண்ணுவேங்க. ஒரு சிலர் ப்ளைனாக வெறுமனே வத்தல் பொடியும் மஞ்சத்தூளும் உப்பு இது மட்டும் போட்டு ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் பொரிச்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். அடுத்து உங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ சைட் பை சைடில் குழம்புக்கு தேவையான மசாலாவும் சேர்த்து விட்டு அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். அது ஒரு பக்கம் கொதி வந்துருச்சு. கொதி வந்ததும் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த புளியை நல்லா 2 தடவை கரைச்சி அந்த குழம்புல சேர்த்தாச்சு. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுறலாம். இப்போ இந்த குழம்பு கொதிக்கட்டும். அது கொதிக்கிற கேப்பில் குழம்புக்கு தேவையான தேங்காவை நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதில் நான் என்னென்னா தேங்காய் கொஞ்சமாகவும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடுவேன். 1 மடங்கு தேங்காய்னா 2 மடங்கு சின்ன வெங்காயம், அப்புறம் சின்ன ஜீரகம் இதை போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்போ இந்த குழம்பு கொதிச்சதில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. கூடவே அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. வந்தவுடனே நல்லா கிண்டி விட்டுட்டு நான் கழுவி வச்சுருந்த அந்த மீனோட தலை கொஞ்சம் பகுதி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை எல்லாத்தையும் நான் அந்த குழம்புல ஒன்று ஒன்றா சேர்த்து விட்டுறலாம். நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறம் எப்பயுமே கிண்டி விடக்கூடாது. ஏன்னா கிண்டி விட்டோன்னா மீன் எல்லாமே தனித்தனியாக கலண்டு வந்துடும். அதனால தான். அப்புறம் சைட் பை சைடாக இன்னொரு அடுப்பில் இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த மீனை பொரிச்சு விட்டுக்கிறேன். அது ஒரு பக்கம் நல்லா கலர்ஃபுல்லாக தகன்னு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றுறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கிறேன். நான் எப்போயுமே இட்லி பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் இட்லி தட்டில் மாவு ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வைப்பேன். அந்த மாதிரி வச்சாதான் இட்லி நல்லா செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சாதம் வடித்து வச்சாச்சு. மீன் பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன். அத்தைக்கு இன்றைக்கி நெத்திலி மீன் வாங்கி கொடுத்தாங்க. அதில் அத்தை நெத்திலி மீன், மாங்காய், முருங்கைக்காயெல்லாம் போட்டு செம்மையாக டேஸ்ட்டாக நெத்திலி அவியல் வச்சுருந்தாங்க.
நமக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்ருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் ரெடி ஆயிருச்சு, மீன் குழம்பும் ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து எக்கு தப்பா பயங்கர ரேட் ஜாஸ்திங்க. இந்த ஊடக மீனே பார்த்தீங்கன்னா 1 கிலோ ரூ. 280 வாங்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி நெத்திலி மீன் 480ன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க 1 கேஜி. அடுத்து மிட் மார்னிங் குடிக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் என் பொண்ணு தான் அன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறா. இன்னைக்கு சண்டேனால நான் போடுறேம்மா அப்படின்னு சொன்னா, சரி ஓகேம்மா செய்யின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பாருங்க சூப்பராக ஜூஸும் ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான் இன்னைக்கு சமையல். நாளைக்கு என்ன சமையல் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.